ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம் பற்றின வீடியோ தாங்க. மெயினாக இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு சேவிங் ரிலேட்டடான வீடியோ தாங்க. தமிழ்நாட்டில் மோர் தேன் 65 பிரான்ச்சஸ் இருக்கிற ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் தாங்க. ஆமாங்க, தங்கமயிலில் உள்ள ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படுனா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இது என்ன ஸ்கீமு, இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது, இது வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நான் தங்கமயில் ஷோரூமை வந்து விசிட் பண்ணியிருந்தேங்க, ஃப்ரெண்டோடு போயிருந்தேன். ஸோ அவங்க ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்த ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய ட்ரெண்ட்லியான ஜுவல்வன் கலெக்ஷன் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா தங்க விலை வந்து இப்போ கூடிக்கிட்டே போகுதுங்க. இதில் வந்து நம்ம புதுசாக ஒரு ஜுவல் வாங்கணும் அப்படிங்கிறத விட நம்மகிட்ட உள்ள நகையே நம்ம குழந்தைங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, இது ட்ரெண்ட்லியாக இல்லை, எனக்கு லைட் வெயிட்டாக ரொம்ப இப்போ உள்ள ட்ரெண்ட்லியாக உள்ள மாதிரி ஒரு செயின் வாங்கி கொடுங்க, ஒரு ப்ரேஸ்லெட் வந்து அந்த மாதிரி வாங்கி கொடுங்கங்கிறாங்க. ரிங்கு, ஸ்டட்டு அப்படின்னு அந்த சின்ன சின்ன பொருட்கள் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வேஸ்டேஜுக்கு அப்படின்னு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுலேயும் நம்ம ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறப்ப நம்ம ஓல்டு கோல்டுக்கான கரெக்டான வேல்யூ கிடைக்குதா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம நோட்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உங்கள் ஓல்டு கோல்டுக்கு ஒரு நல்ல ரீசேல் வேல்யூ, நியூவாக ட்ரெண்ட்லியான டிசைன்ஸ் வந்து வாங்கணும், அதுவும் நீங்கள் லோயஸ்ட் வேஸ்டேஜில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தங்கமயிலோட ஸ்மார்ட் கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த ஸ்கீம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதில் வந்து என்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஓல்டு கோல்டு வந்து எப்படி இவங்க ரீவேல்யூ பண்ணுறாங்க, வேஸ்டேஜில் நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாங்க. தங்கமயிலோட ஸ்மார்ட் கோல்டு திட்டம் மூலமாக நம்ம வீட்டில் லாக்கரில் உள்ள ஓல்டு ஜுவல்ஸு, ஓல்டு காயின்ஸு இது எல்லாத்தையுமே தங்க நகைகளாக புதுசாக மாற்றிக்கலாம். இந்த திட்டத்துக்கு டியூரேஷன்னு பார்த்தீங்கன்னா 11 மாதங்க. அதுக்கப்புறம் புது நகையாக உங்கள் விருப்பம் போல் இப்போ உள்ள ட்ரெண்டிங் டிசைனாக நம்ம எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுற 22 கேரட் 916 ஹால்மார்க் HUID உள்ள அந்த ஜுவல்லுக்கு வேஸ்டேஜில் 75% வரையும் ஆஃபர் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 15% உள்ள ஒரு நகையை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து 11 மந்த் கழித்து அந்த நகைக்கு வந்து வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3% தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஒரு காயினுக்கு நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குகிறோம் இப்போ 2% 3%ன்னு. ஸோ அதில் நம்மளால் ஒரு ஜுவல்லே பர்ச்சேஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய லாபமாக தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் உங்கள் ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த ஸ்கீமில் வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாங்க. நீங்கள் டைமண்ட் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வேல்யூ ஆர்டரில் 60% டிஸ்கவுண்ட் இருக்குங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு டைமண்ட் பெண்டன்ட் கம் நெக்லஸ் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு 2-in-1 கலெக்ஷன். நீங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்லஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அதை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெண்டண்ட்டாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய டிஜிகோல் ஸ்கீம் வந்து லாஸ்ட் இயர் வந்து க்ளோஸ் ஆச்சு. அப்போ வந்து இந்த கலெக்ஷன் பார்த்துருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதில் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற பழைய நகை வந்து மினிமம் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ் 22 கேரட்டாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குற ஓல்டு கோல்டை அவங்களோட கேரட் மீட்டரில் செக் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே அதை வந்து ஹை எக்யூப்டு மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் வந்து ப்ராசஸ் பண்ணி அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க, ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு ஓகே அப்படின்னு சொன்னக்கப்புறம் அதை மெல்ட் பண்ணி எவ்வளோ கிராம்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு பாண்டு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு 22 கேரட் நகையாக இருக்குது அப்படின்னா அப்படியே வந்து எவ்வளோ கிராம்ஸ் இருக்கோ அதை அப்படியே நமக்கு பாண்டு போட்டு கொடுத்துருவாங்க. மினிமம் டெபாசிட்டட் கிராம் அப்படிங்கிறது 4 கிராம்ஸ் தாங்க, 22 கேரட்டாக இருக்கணும். ஃப்ரெண்டு வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஒரு 10 கிராம் செயின் அவங்களோடது வந்துருச்சு. ஸோ அந்த செயினை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போனப்போ அவங்க வந்து இந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொன்னதும் அதிலே வந்து அவங்களுக்கு வந்து அது எல்லாத்தையுமே செக் பண்ணி கேரட் மீட்டரில் செக் பண்ணி 22 கேரட் 916 அப்படின்னதும் அந்த கிராமுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்க வந்து பாண்டு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பண்ணி வச்சு நீயும் வந்து நெக்ஸ்ட் இயர் உன் பொண்ணு காலேஜ் போகிறாள்ல, ஏதாவது ட்ரெண்ட்லியாக ஜுவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஓல்டு கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்கீமில் போடு,
இது நல்ல ஸ்கீமு, நீ அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நீயே பார்த்துருப்பில்ல, உனக்கு பிடிச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன், நம்ம சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் வந்து இன்னும் ஒரு 1 இயரில் 1.5 இயர்ஸில் வந்து என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வைக்க போகிறேன். ஸோ என்னோடய ஜுவல்ஸ் கொஞ்சம் தான் வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவளுக்கு இப்போ உள்ள ட்ரெண்ட்லியான நகை எடுக்கணும், அதுக்கு எந்த கடையில் என்ன மாதிரி ஸ்கீம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்மார்ட் கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஸ்கீமாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க. தங்கமயில் வெப்சைட் வந்து போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அவங்களுடைய லேட்டஸ்ட் ட்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ்லாம் அதில் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கடையை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கீம் வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷோரூமை விசிட் பண்ணி உங்களோட ஓல்டு ஜுவல்ஸை உங்கள் கண்ணு முன்னாடியே தான் எஸ்டிமேஷன் போடுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டதுன்னா நீங்கள் பாண்டு போட்டு வாங்கிட்டு ஒரு 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணி நீங்கள் நியூ ட்ரெண்ட்லி டிசைனாக நீங்கள் டைமண்ட்னாலும் சரி தான், கோல்டுனாலும் சரி தான், எதுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நான் இந்த ஷாப்பை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம், ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து மோர் தென் 65 பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து சென்னையில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இங்கே ஆப்ஷனாக ஒரு 5 to 6 பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு பிரான்ச்சில் நான் பார்க்குறேன், எனக்கு கலெக்ஷன் வந்து இன்னும் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா நான் இன்னொரு பிரான்ச்சில் போய் கூட பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு 5 to 6 பிரான்ச்சஸ் வந்து இங்கே எனக்கு சாய்ஸில் இருக்குது. இதே மாதிரி என்னோடய ஹோம் டவுன் போனேன்னா கூட எனக்கு சிவகாசி, விருதுநகர், மதுரை அந்த மாதிரி அங்குக்குள்ளேயும் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லி ஒரு 4-5 பிரான்ச்சஸ் வந்து சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் இங்கே இருந்தாலும் சரி, என்னோடய ஹோம் டவுன் போனாலும் சரி, ஸோ எங்கேனாலும் எனக்கு இங்கே வந்து கலெக்ஷன் வந்து நிறைய பிரான்ச்சஸை விசிட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அட் எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் நமக்கு வந்து பிடிச்சமான ஒரு ஜுவல்லை ட்ரெண்ட்லியாக கண்டிப்பாக நம்மளால் சூஸ் பண்ண முடியுங்க. இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேங்க. அவங்களுடைய வெப்சைட் லிங்க்கும் அதில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படுன்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஆன்டிக் ரிங்கு, இந்த ஸ்டட்டு எல்லாமே வந்து என்னோடய ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணது தாங்க. இந்த ரிங்கு ஸ்டட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.